முக்கிய செய்திகள். விழுப்புரம் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை இன்று பார்வையிடுகிறார் ஸ்டாலின். சேதங்களை பார்வையிட மத்திய குழுவை அனுப்ப வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் பாறை உருண்டு விழுந்ததில் மண்ணில் புதைந்த வீடுகள். 7 பேரை மீட்க தேசிய பேரிடர் குழு தீவிரம். பெஞ்சல் புயல் புரட்டி போட்ட புதுவைக்கு விரைந்தது ராணுவம். மழைக்கு 4 பேர் பலியானதாக மாநில அரசு தகவல். கோவை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், கரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை பலத்த மழை எச்சரிக்கை. விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. சேலம், தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. வணக்கம். வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்ட வெள்ள சேதங்களை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று பார்வையிடுகிறார். விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களை உலுக்கிய பெஞ்சல் புயலின் தாக்கம் குறித்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 11 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நிவாரணப் பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். பின்னர் அவசரகால செயற்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஸ்டாலின் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீரமைக்கவும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கவும் குழு ஒன்றை அனுப்பி வைக்குமாறு மத்திய அரசிடம் கோர உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்ட அமைச்சர் திரு பொன்முடியுடன் இணைந்து செயலாற்ற அமைச்சர்கள் திரு செந்தில் பாலாஜி, திரு சிவசங்கர் ஆகியோர் அங்கு விரைந்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். கடலூர் மாவட்ட நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் திரு MRK பன்னீர்செல்வம், திரு கணேசன் ஆகியோரும் சென்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு மாவட்டங்களிலும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மரக்காணம் ஒன்றியம் மந்தவாய் பொதுக்குப்பத்தில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்தை நேரில் பார்வையிடும் அவர் தொடர்ந்து விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் ஆய்வு மேற்கொள்கிறார். இதையடுத்து விழுப்புரம் ரெட்டியார் மில்லில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்திலும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பலத்த மழையின் போது பாறை உருண்டு விழுந்ததில் 2 வீடுகள் மண்ணில் புதைந்ததில் அதிலிருந்த 7 பேரின் கதி என்ன என்பது தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அச்சம் நிலவுகிறது. கடலோர மாவட்டங்களை கதறவிட்ட பெஞ்சல் புயல் வட மாவட்டங்களையும் பதம் பார்த்து வருகிறது. திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டி வரும் நிலையில் கோயில் நகரமான திருவண்ணாமலையில் பலத்த மழை காரணமாக பாறை உருண்டு குடியிருப்புகளில் விழுந்துள்ளது. தீபமலையிலிருந்து காட்டாற்று வெள்ளமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென பாறை ஒன்று உருண்டு பயங்கர மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள வீடுகளை பல அடி உயரத்திற்கு சேரும் சகதியும் ஆக்கிரமித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் அப்பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்டோரை அங்கிருந்து வெளியேற்றினர். மண் சரிவு ஏற்பட்ட தடத்திலிருந்து தொடர்ந்து தண்ணீர் கொட்டியதால் பொதுமக்கள் பீதியில் உறைந்தனர். இந்த கோர விபத்தில் வீடு ஒன்று முற்றிலும் மண்ணில் புதைந்தது கண்டறியப்பட்டது. அதில் வசித்த 7 பேர் அந்த சமயத்தில் வீட்டுக்குள் இருந்தார்களா என்ற தகவல் தெரியாததால் அச்சம் நிலவி வருகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் மீட்பு பணிகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மேற்கில் இருக்கின்ற ஒரு பாறையானது எந்த நேரத்திலும் உருண்டு வரலாம் என்கின்ற அபாயகரமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது. மேலே பெய்த மழையின் காரணமாக மண்ணரிப்பு மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அந்த வீட்டில் 2 ஆண் பெண் நபர்கள் இருந்ததாகவும் குழந்தைகள் 5 நபர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்கேயும் சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இதற்கு நாம் அந்த பகுதியை தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் என்ன நடந்திருக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலும்.
அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நள்ளிரவில் திருவண்ணாமலை சென்றடைந்தனர். முதற்கட்டமாக மோப்பநாய் உதவியுடன் ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட்டது. மீட்புப் பணிகளுக்காக கனரக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. எனினும் மின்சாரம் தடைபட்டிருப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் புதையுண்ட வீட்டின் அருகே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் காலையில் மீட்புப் பணி தொடரும் என மீட்புக் குழுவினர் கூறினர். இதனிடையே திருவண்ணாமலை தீபமலையிலிருந்து வழிந்தோடிய வெள்ளம் சூழ்ந்து நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சின்னக்கடை வீதி பகுதியில் உள்ள துர்க்கையம்மன் கோயில் குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் போக்குவரத்து தடைப்பட்டது. கஜலட்சுமி, காந்தி நகர், ராதாபாய் நகர், சமுத்திரம் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. வேங்கிக்கால் ஏரி நிரம்பி உபரி நீர் சாலையில் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் குடியிருப்பு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து வீட்டுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. எடப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட செல்லியம்மன் நகர் பகுதியில் மழை நீருடன் கால்வாய் நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர். மழை நீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரி மறியலில் ஈடுபட்ட அவர்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவதால் இரவு முழுவதும் சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். அரிசி பைக்கிட்டு எல்லாம் கொட்டிக்கிச்சு. பிள்ளைங்களுக்கு ஒரு துணி கூட இல்லை போடுறதுக்கு. இப்போ நாங்கள் நைட்ல இருந்து இந்த தண்ணியில தான் இருக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. தலைவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இது நகராட்சி ஆயிடுச்சு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஜேசிபி நேத்துல இருந்து கூப்பிட்டாங்களாம், வரலையாம். பூந்துருச்சு. சாப்பாடு சில படுக்கிற இடத்த ஆள்ல எல்லா இடமும் தண்ணி. எங்க வீட்டுல 10-20 வீட்லயும் ஃபுல்லா தண்ணி வந்து நின்றுச்சு. எங்க பிள்ளைங்கள்லாம் அப்படியே தண்ணியிலே நின்று நிற்குதுங்க. உத்திரம் தனியார் ஆலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 அரிசி மூட்டைகளும் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து முற்றிலும் சேதமடைந்தன. பெஞ்சல் புயல் மழையால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரிக்கு ராணுவம் விரைந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான இந்த புயல் நேற்று முன்தினம் மாமல்லபுரம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கரையை கடந்தது. பின்னர் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள் தமிழ்நாட்டில் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்களாகவே பலத்த மழை பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 49 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் நகரமே வெள்ளக்காடானது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகள் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டனர். 2வது நாளாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பெரும் இன்னலை சந்தித்தனர். செல்போன்களுக்கு சார்ஜ் ஏற்றுவதற்காக ஜெனரேட்டர் மூலம் இயங்கும் பெட்ரோல் பங்குகள், ஆர்ஓ பிளான்ட்டுகள், மருத்துவமனைகளில் பொதுமக்கள் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தனர். காலையிலேருந்து இங்கே கரண்டே இல்லை, சுத்தமாக இல்லை. ஒரு சாப்பாடு வசதி எது கூடமே இங்கே எதுவும் இல்லை. இங்கே இது சார்ஜ் போட லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு தான் பண்ணது. இல்லை ஜங்ஷன் பாக்ஸே பத்த மாட்டேங்குது. எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்காங்க. இதில் வேறு இங்கேயும் ஆஃப் ஆகிடுது. ரோட்லாம் ரொம்ப தண்ணியாக தேங்கி நிற்குது. அதனால சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈசிஆர் சாலையில் காசிப்பேட்டை, லாஸ்பேட்டை, கிருஷ்ணா நகர், காமராஜர் நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. திடீர் நகரில் உள்ள 110 குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது. கிராம பகுதிகளில் 2000 ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. மரக்காணம் அடுத்த கூனிமேடு என்ற இடத்தில் மழைநீர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை மூடியது. இது வடியத்துக்கு 1 ஹவர். இது பக்கிங் கால்வாயில் போய் கலக்கும். மையத்துலேருந்து தண்ணி ஏறின்னு இருக்கு. இப்போ நைட் அதிகமாகிடுச்சு. ஒரு 2 மணிலேருந்து அதிகமாக இருக்குது தண்ணி. இதையடுத்து தேசிய பேரிடர் குழுக்களுடன் ராணுவம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் 7 ராணுவ குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் புதுச்சேரியில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் கூறியுள்ளார். இதனிடையே நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. திருப்பத்தூர், கரூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் காணை அருகே உள்ள கல்பட்டு நத்தமேடு ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறி வருவதால் நத்தமேடு கிராமம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. குடியிருப்புகள் மட்டுமன்றி விளைநிலங்களையும் ஏரி நீர் சூழ்ந்துள்ளதால் நத்தமேடு கிராமம் முழுக்க வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சின்ன கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கரிய கோவில் மற்றும் ஆனை மடுவு நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இவ்விரு நீர்த்தேக்கங்களில் இருந்தும் வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விநாயகபுரத்தில் வசிஷ்ட நதியின் குறுக்கே 15 அடி உயரத்தில் 100 அடி அகலத்தில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையும் நிரம்பி மறுகால் பாய்கிறது. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி சிங்கிரி கோவில் சுற்றுவட்டாரத்தில் பாயும் நாகநதி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அமிர்தி, சிங்கிரி கோவில், காலசமுத்திரம், கணியம்பாடி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விருஞ்சிபுரம் தரைப்பாலம் மூழ்கும் நிலையில் உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆம்பூர் ஆனைமடுகு தடுப்பணை நிரம்பியுள்ளது. மாதனூரை அடுத்த அகரம் பகுதியில் ஓடும் பாலாற்றின் கிளையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரியின் நீர்மட்டம் 46 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பதால் பாதுகாப்பு கருதி லால்பேட்டையில் உள்ள வெள்ளியங்கால் ஓடை வழியாக முதல் கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அருகில் செல்ல வேண்டாம் என்று காவலர்கள் எச்சரித்து அனுப்புகின்றனர். மழை அதிகமாக இருக்கு. அதிகமாக இருந்தால் ஃபுல்லாக டேம்ல ரொம்ப எல்லா டேமே தந்துட்டாங்க. கொஞ்சம் தடுப்பு தடுக்கல, மொத்தமாக தந்துட்டாங்க. நம்ம கையில் 2 டேங்க் இருக்குல்லையா, கரைவேட்டில் ஒன்று, எல்லா இடத்தையும் தந்துட்டாங்க. தண்ணி ஒரு உரம் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க, போகிறீங்க, அதெல்லாம் தப்பு சொல்ல. நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். படவேடு செண்பகத்தோப்பு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த ஆவாலூர் கிராமத்தின் அருகே காட்டாற்று வெள்ளம் காரணமாக ஆவாலூர் சிலம்பை இணைக்கும் சாலையில் தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயிர்களை இழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு அரசை வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக பெரும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 10 மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே புயல் கரையை கடந்த போதிலும் பல மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியும் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, ஓசூர், சூளகிரி, போச்சம்பள்ளி, மாத்தூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அதனை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது பலத்த மழை கொட்டியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அதிக மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற இருந்த பல்கலைக்கழகம் மற்றும் 4 உறுப்பு கல்லூரிகளின் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாற்றியமைக்கப்படும் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேலூரில் கனமழை தொடர்வதால் திருவள்ளூர் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பல்லவன், சோழன், வைகை விரைவு ரயில்கள் இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட வேண்டிய சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் விரைவு ரயில், சென்னை மதுரை இடையேயான தேஜஸ் விரைவு ரயில், சென்னை திருச்சி சோழன் விரைவு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் விக்கிரவாண்டி இடையே தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதாலும், விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கம் ரயில்வே பாலத்தில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்வதாலும் மறுமார்க்கத்திலும் இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தேவையான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள முத்தமிழ் மன்ற சமுதாய கூடத்தில் 65 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேற்று சந்தித்த திரு உதயநிதி நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமை அவர் பார்வையிட்டார். பின்னர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள், நரிக்குறவர் இன மக்களை சந்தித்து திரு உதயநிதி ஆறுதல் கூறினார். மரக்காணத்தில் ஒரே நாளில் 24 சென்டிமீட்டர் கனமழை கொட்டியதால் சாலைகள் மட்டுமல்லாது ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகளை இழந்த 150 நரிக்குறவர் இன மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர் வழங்கினார். இதையடுத்து விழுப்புரம் சென்ற திரு உதயநிதி தண்ணீர் தேங்கிய புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு வெள்ளத்தை வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலம் மூழ்கியுள்ளதை பார்வையிட்ட அவர் விழுப்புரம் சேவியர் காலனி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் கடலூர் மாவட்டத்துக்கு சென்ற திரு உதயநிதி செம்மண்டலம், புருஷோத்தமன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டார். தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மற்றும் கடலூரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சீரமைப்பு நடவடிக்கைகளை விரைந்து செய்யுமாறு திரு உதயநிதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம், கரும்பு பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆற்றின் கரை உடைப்பட்டு சுமார் 600 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஸ்ரீ ரங்கராஜபுரம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட நெல், கரும்பு உள்ளிட்டவை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல் பயிருங்க, சம்பங்கி பயிர், பூஞ்செடி எல்லாம், கரும்பு பயிர் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 300-350 ஏக்கரா கிட்ட எல்லாமே தண்ணியில மிதங்கின நிலைமையில இருக்குது. நாங்க எல்லாம் ஒரு 20,000-30,000 செலவு பண்ணி ஒரு ஏக்கராவுக்கு செலவு பண்ணியிருக்கோம். அதனால கவர்மெண்ட் எங்களுக்கு போதுமான நிவாரணம் கொடுத்து இந்த இடத்துல தண்ணி வராத அளவுக்கு அந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று போறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தொடர் மழையால் 5 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருப்பு அந்த கைனி நேற்று புயல் அடிச்சதுக்கு சாஞ்சு போச்சு. அறுக்கிற கைனி எங்களுக்கு உதய நிவாரணம் கொடுங்க, எங்களுக்கு கடன் வாங்கி பயிர் ஏற்றணுங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேல்பாடி, சிவபுரம் சுற்று வட்டாரத்தில் 20 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை அருகே பூவனூர் கிராமத்தில் 200 ஏக்கர் உளுந்து செடிகள் மழையில் மூழ்கி சேதமடைந்தன. வேப்பூர் அருகே உள்ள நாரையூர், சிறுபாக்கம், அடரி உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, நெல் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இன்றி தவிப்புக்கு ஆளாகி உள்ளனர். புயல், மழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை முறையாக கணக்கிட்டு தமிழக அரசு முழு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பலத்த காற்று வீசிய போது தரையிறங்க முடியாமல் திரும்பிச் சென்ற விமானத்தின் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மும்பையிலிருந்து சென்னை வந்த அந்த போயிங் ரக இண்டிகோ விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றது. சூறைக்காற்றால் விமானம் நிலை தடுமாறிய நிலையில் சுதாரித்துக் கொண்ட விமானி மீண்டும் மேல்நோக்கி விமானத்தை இயக்கினார்.
அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியிலிருந்து இந்த காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. 200 பயணிகளுடன் வந்த அந்த விமானம் ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டு அங்கு பத்திரமாக தரையிறங்கியது. உதகையில் சாலைகளை மறைக்கும் அளவிற்கு பனிப்பொழிவு நிலவும் நிலையில் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் அதிக அளவில் மழை பெறும் மாவட்டமாக விளங்குகிறது. தற்போது காலை நேரங்களில் பனிப்பொழிவும் அவ்வப்போது வெயிலும் தலை காட்டுகிறது. கடந்த 2 தினங்களாக உதகையில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வந்த நிலையில் கடும் பனி மூட்டமும் காணப்படுகிறது. பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்வதால் விடுமுறை நாளான நேற்று அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. உதகை படகு இல்லத்தில் மிதி படகுகள் சவாரி நிறுத்தப்பட்டு வெறிச்சோடியது. சேரிங் கிராஸ், தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், ஆட்சியர் அலுவலகம் போன்ற பகுதிகளில் அதிக பனிமூட்டம் நிலவுகிறது. விட்டு பெய்யும் மழையாலும் இருள் சூழ்ந்து காணப்படுவதாலும் விற்பனை களையிழந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட இந்த 2 நாளாக அதிகமான மழை பெஞ்சிருக்கு. இந்த பெஞ்சாம் புயல்னால அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. குளிர் அதிகமாக இருக்குது. மக்கள் போக்குவரத்து நடமாட்டம் கொஞ்சம் ரொம்ப குறைவாயிடுச்சு. இந்த வின்டர் சீசன்னால கொஞ்சம் சுற்றுலா பயணிகள்லாம் வரத்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறதுனால இப்போ இந்த பெஞ்சாம் புயல்னால ரொம்ப குறைவாயிடுச்சு. மக்கள் பொருளாதாரம் ரொம்ப முடங்கி கிடக்குது. கோத்தகிரி சாலை, தொட்டபெட்டா பகுதிகளில் பகல் வேளையில் அதிக அளவு நிலவும் பனிமூட்டத்தால் மலைப்பாதைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றன. தற்போது சாரல் மழையால் சாலை கண்களுக்கே தெரியாமல் சிரமம் ஏற்பட்டாலும் உதகையில் நிலவும் இந்த இதமான காலநிலையை சுற்றுலா பயணிகள் வெகுவாக அனுபவித்து மகிழ்ந்தனர். இதனிடையே புயல் காரணமாக ஏற்காடு பகுதியில் பலமான காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. உடைந்த மின் கம்பங்கள் மற்றும் விழுந்த மரங்கள் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்காடு மலைப்பாதை 40 அடி பாலம் அருகில் இருந்த ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பக்கோடா பாயிண்ட் செல்லும் வழி, தலைச்சோலை கிராமம் செல்லும் வழியிலும் ஆங்காங்கே மரங்களும் மின்கம்பங்களும் விழுந்தன. அங்கு குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே 50க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக உலா வருவது அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட 10 வனச்சரகங்களில் யானை, புலி, மான், காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் காணப்படுகின்றன. வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி விவசாய தோட்டத்தில் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதும் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து மக்களை அச்சுறுத்துவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள ஜீர்கள்ளியை அடுத்த அருள்வாடி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் கூட்டம் மானாவாரி நிலத்தில் உலா வருகின்றன. யானைகள் படையெடுத்துள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். யானைகள் முகாமிட்டுள்ளது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கிராமத்துக்குள் புகாதவாறு பட்டாசு வெடித்து அவற்றை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உறுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலிருந்து டெல்லியை நோக்கி வடமாநில விவசாயிகள் இன்று பிரம்மாண்ட பேரணி நடத்தவுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள மகா மாயா மேம்பாலத்தின் கீழ் மதியம் 12 மணியளவில் பல ஆயிரம் வடமாநில விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளனர். பாரதிய கிசான் பரிஷத் அமைப்பு சார்பில் நடைபெறவுள்ள இந்த பிரம்மாண்டமான பேரணியில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட உள்ளன. 3 புதிய வேளாண் சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்ட போதும் அதனை அமல்படுத்திய போது விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு இழப்பீடு பலன்களை உடனே வழங்க வேண்டும், குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்பது இந்த பேரணியின் முக்கிய கோரிக்கை முழக்கமாக இருக்கும் என்று விவசாயிகள் சங்க தலைவர் திரு சுக்பீர் கலீஃபா தெரிவித்துள்ளார். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கிசான் மஸ்தூர் மோர்ச்சா,
சம்யுக்த் கிசான் மோர்ச்சா ஆகியவை வரும் 6ஆம் தேதி பேரணி நடத்துகின்றன. நடைப்பயணமாக மேற்கொள்ளப்படவுள்ள இந்த பேரணி பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்புவிலிருந்து டெல்லியை நோக்கி தொடங்கும். இதில் கிசான் மஸ்தூர் ஷங்கர்ஸ் கமிட்டியும் கைகோர்க்க உள்ளது. ஏற்கனவே இந்த சங்கங்கள் கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி நடத்திய போராட்டத்தில் பஞ்சாபில் தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதானி மீதான புகார்கள், மணிப்பூர் விவகாரம் ஆகியவற்றால் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருகின்றன. இச்சூழலில் விவசாயிகள் இன்று தொடங்கும் பேரணியால் மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் PV சிந்து சீன வீராங்கனை ஹூ லுவியுவை உடன் பலப்பரீட்சை நடத்தினார். இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிந்து முடிவில் 21-14, 21-16 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச பேட்மிண்டன் வீராங்கனைகள் பங்கேற்ற தொடரில் PV சிந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் சிங்கப்பூரின் ஜியா ஹெங் சேஷனை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் லக்ஷயா சென் 21-6, 21-7 என்ற நேர்செட் கணக்கில் சிங்கப்பூர் வீரரை வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா இணை 21-18, 21-11 என்ற நேர்செட் கணக்கில் சீனாவின் பாவோ லீ ஜிங் லீ கியாங் ஜோடியை வீழ்த்தி கோப்பையை வென்று சாதனை படைத்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். பெஞ்சல் புயல் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்ட வெள்ளச்சேதங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பார்வையிடுகிறார். திருவண்ணாமலையில் பலத்த மழையின் போது பாறை உருண்டு விழுந்து 2 வீடுகள் மண்ணில் புதைந்ததில் அதிலிருந்த 7 பேரின் கதி என்ன என்பது தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அச்சம் நிலவுகிறது. புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.